ஒரு சாதாரண மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த பருப்பு கடையத்துக்காக குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்காக ஒரு மத்து. அந்த மத்து வந்து வேப்ப மரத்துல தான் செய்யணும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. வேறு மரத்துல செய்தா அதை எடுத்து போட்டுருவாரு. வேப்ப மரம் கசப்பா இருக்குமே, அதுல போய் பருப்பு கடைஞ்சா அந்த பருப்பு கசப்பாகுதுன்னா அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு உள்ள போகணும், அதுவும் அந்த வயசுல தான் அது உள்ள போகணும், அப்பதான் அது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி மத்து செய்தா கூட எந்த மரத்துல செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி உப்பு தட்டுன்னு ஒண்ணு இருக்கும் சார். அந்த காலத்துல உப்புங்கெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம், அது வந்து பலா மரத்துல செய்திருப்பாங்க. அதுல உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில பாத்தீங்கன்னா மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மரத்துல அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களா தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதுல நீங்க அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது. நான் உட்காந்துங்கிறது வந்து வாத்தியார் சேர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பேக்ல ரொம்ப கொள்ளமா தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஹைட் தூக்கி இருக்காது. முதுகு வரைக்கும் கழுத்து வரைக்கும் படிஞ்சதுன்னா வாத்தியார் உட்காந்தா தூங்கிடுவார். அதனால அது வந்து கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமா தோண்டி இருப்போம். அது எல்லாம் நினைப்பாங்க வாத்தியார் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது, இது மரத்தச்சர்களா பார்த்து தேய்ச்சி கொடுத்தது. அது அந்த பட்டக்ஸுக்கு ஏத்த மாதிரி அதை வடிவமைச்சு அதே மாதிரி 2 கை வச்சு ஒரு கம்பீரமா அந்த காலத்துல கொண்டு வர்றதுக்காகவே அந்த சேருங்கெல்லாம் கூட இந்த மரத்தச்சர்கள் நல்லாவே வடிவமைச்சிருக்கிறாங்க. தேர் செய்யறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாசத்துல 6 மாசத்துல செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. புங்க மரத்தடியில் அவ்வளவு சுகம் கிடைக்கும். அதுல ஆக்சிஜன் அதிகமா வரும் சார். ஒரே ஒரு சொட்டு வெயில் கூட வராது, நிழல் அவ்வளவு அருமையா இருக்கும். மரம் வந்து எல்லாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. மரத்தை வந்து வெட்டணும்.